நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனை அறிந்து அதனுடைய அடிப்படையிலே நாம் தேவனை ஆராதிக்கிறோம். हर सप्ताह हम परमेश्वर को जानते हुए उसके आधारित हम परमेश्वर का आराधना करते हैं. நாம் பிரசங்கங்களின் மூலமாக வசனத்தை கேட்கும் பொழுது மாத்திரமல்ல, न केवल हम परमेश्वर का वचन को या प्रचार को सुनते हैं उस समय में ही केवल नहीं, நாம் தேவனுடைய குணாதிசயங்களை ஆராயும் பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். जब हम परमेश्वर का गुण को हम अध्ययन करते हैं उस वक्त में भी परमेश्वर हमसे बातें करता है. ஏதோ நம்மை ஆற்றி தேற்று வண்ணமாக சில வசனங்களை மாத்திரம் நாம் பார்ப்பதில்லை. हम लोग जो है हमें तसल्ली देने वाला या हमें सलाह देने वाला उस वचनों को ना केवल हम देखते हैं, நாம் தேவனுடைய குணாதிசயங்களின் அடிப்படையிலே அவர் நம்மை எச்சரிப்பதையும் நமக்குள்ளே கொடுக்கிற உணர்வையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். परमेश्वर के वचन की ओर से मिलने वाला उस चेतोनियों के द्वारा भी हम परमेश्वर को जान सकते हैं. ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. परमेश्वर आज इस वक्त में भी हमसे बातें करने पाए. இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட கோணத்திலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். हम एक और दृष्टिकोण में परमेश्वर जो हम आराधना करते हैं वो कैसा है उस बातों को देखेंगे. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 46வது சங்கீதம். मेरे साथ खोल लीजिएगा भजन संहिता 46वीं अध्याय. 46வது சங்கீதம். भजन संहिता 46. அடிப்படையான ஒரு வசனத்தை முதலாவதாக நாம் வாசிக்க போகிறோம். एक बुनियादी वचन को हम पढ़ लेंगे. 7வது வசனத்தை வாசிக்கலாம். उसके 7वें पद को हम पढ़ेंगे. सेनाओं का यहोवा हमारा संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். வேதத்திலே யாக்கோபின் தேவன் என்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். परमेश्वर के वचन में याकूब के परमेश्वर करके जिस जगह में हम देख सकते हैं. இன்றைக்கு நாம் ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் யாக்கோபின் தேவன். हम जिस परमेश्वर को आराधना करने के लिए आए हैं वो परमेश्वर याकूब का परमेश्वर है. அப்படிப்பட்ட தேவனை இன்றைக்கு நாம் தியானித்து நாம் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். उस प्रकार का परमेश्वर को हम उनके बारे में अध्ययन करके उनको आराधना करने के लिए आए हैं. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய தேவனாக இருக்க விரும்புகிறார். उस परमेश्वर आज भी हमारा परमेश्वर होने के लिए चाहता है. இந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே 3 முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். इस अध्याय के आधारित हम 3 बातों को हम अध्ययन करने पर हैं. முதலாவதாக இந்த அதிகாரத்தின் 2 இடங்களிலே திரும்ப திரும்ப ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. इस अध्याय में बार-बार दो एक बातों को कहा जा रहा है. 2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபின் தேவன். 2 वचनों में इस वचन लिखी गई है, इस पद लिखी गई है याकूब की परमेश्वर. 7வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் திரும்ப திரும்ப வருகிறது. 7वें पद में और 11वें पद में इस बातों को हम देख सकते हैं. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், उसका अर्थ ये है அவர் ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, न केवल परमेश्वर अब्राहम का परमेश्वर है, அவர் ஈசாக்கின் தேவன் மாத்திரமல்ல, न केवल इसहाक का परमेश्वर है, அவர் யாக்கோபின் தேவனுமாக वो இருக்கிறார். याकूब का परमेश्वर भी है. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஒரு உயர்ந்த நிலையிலே உள்ளவர்களோடு கூட மாத்திரம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. न केवल हम परमेश्वर को आराधना करने वाले आप और हम यहाँ पर पहुंचे हैं, न केवल परमेश्वर अपने को ऊंचे स्तर में रहने वालों के साथ केवल रहने वाला परमेश्वर नहीं है. நமக்கு ஆபிரகாமை பற்றி தெரியும். हम जानते हैं इब्राहिम के बारे में, விசுவாசத்தின் தகப்பன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. वो विश्वासियों का पिता करके हम देखते हैं. நமக்கு ஈசாக்கை பற்றி தெரியும். इसहाक को हम जानते हैं, அவனுடைய குணாதிசயங்கள் நமக்கு தெரியும். उनका गुण के बारे में हम जानते हैं. ஆனால் கொஞ்சமும் பொருத்தம் இல்லாமல் வேதத்தின் பல இடங்களிலே பார்க்கிறோம், அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். लेकिन कोई मेल नहीं खाता है. उस प्रकार के बातों को हम देख सकते हैं. वो परमेश्वर जो है ऐसा परमेश्वर है, अब्राहम का परमेश्वर, इसहाक का परमेश्वर और याकूब के परमेश्वर करके वहां लिखा है. யாக்கோபினுடைய குணாதிசயங்களை நாம் அறிந்திருக்கிறோம். गुना जो याकूब का गुण के बारे में हम जानते हैं. யாக்கோபு என்றால் அவன் மற்றவர்களை ஏமாற்றுகிறவன். याकूब का मतलब धोखा देने वाला. பல நேரங்களிலே பலவிதமான காரியங்களில் மற்றவர்களை ஏமாற்றினவன். याकूब कई बार कई जगहों में कई लोगों को वो धोखा दिया है. அவனோடு கூட ஆண்டவர் அடையாளப்படுத்தும் வண்ணமாக காரியங்களை பார்ப்பது மிக கடினம். परमेश्वर उसके साथ रहता है करके उन बातों को देखना ये बहुत ही अचंभा की बातें हैं. ஆபிரகாமின் தேவன் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ठीक है, अब्राहम का परमेश्वर के हम कहते हैं वो स्वीकार करने योग्य है. ஈசாக்கின் தேவன் என்றால் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்.
इसहाक का परमेश्वर करके अगर कहते हैं स्वीकार करने लायक ஆனால் है। வேதம் சொல்லுகிறது யாக்கோபின் தேவன். लेकिन परमेश्वर के वचन बतलाती है ये वो याकूब का परमेश्वर भी, குறை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் தேவனாய் இருக்கிறார். जो कमियों के साथ पाए जाने वाले या कमियों के साथ पाए जाने वाले लोगों के साथ भी वो परमेश्वर है। இன்றைக்கு இந்த கால வேளையிலே ஆண்டவரோடு கூட உங்களை அடையாளப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இங்கு வந்திருக்கலாம். हो सकता है आप परमेश्वर के साथ अपने पहचान को नहीं कर सकते, उस अवस्था में आप यहाँ पर आए हो। நம்முடைய வாழ்க்கையின் சில ஆழமான அந்தரங்கமான காரியங்கள் இன்றைக்கு பரிசுத்த தேவனோடு என்னை அடையாளப்படுத்த முடியாமல் இருக்கலாம். हो सकता है आपके भीतरी या व्यक्तिगत जीवन के साथ तुलना या उस जीवन का चलते हम परमेश्वर के साथ अपने पहचान को लेके नहीं आ सकते होंगे शायद। ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். लेकिन आज परमेश्वर आप सबों को देख करके यूं कहता है मैं तेरा परमेश्वर हूं। ஒருவேளை நமக்கே நம்மை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கும் நமக்கு சம்பந்தமில்லாதது போல காணப்படலாம். हो सकता है कभी कभी हम परमेश्वर को देखते हैं, परमेश्वर और हमारे साथ जब तुलना करते हैं हम उसके लायक नहीं दिखते होंगे। அவருடைய தாழ்மையோடு, அவருடைய அன்போடு, அவருடைய பரிசுத்தத்தோடு, அவருடைய குணாதிசயத்தோடு கொஞ்சமும் பொருத்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். इस प्रकार हो सकता है उनका प्रेम के साथ, उनके दया के साथ हमारा उनका मेल नहीं खाता है। ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு அடையாளப்படுத்துகிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். लेकिन आपके साथ मेरे साथ वो परमेश्वर पहचान करने के लिए या उनके साथ मिलाने के लिए वो चाहता है। நம்மோடு இருக்கிற ஆண்டவர் யார்? हमारे साथ रहने वाला परमेश्वर कौन है? சேனைகளின் கர்த்தர் மாத்திரமல்ல, न केवल वो सेनाओं का परमेश्वर है, அவர் யாக்கோபின் தேவனாய் वो இருக்கிறார். याकूब का परमेश्वर है। அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தேடி வந்திருக்கிறோம். उस प्रकार का परमेश्वर को आप और हम खोज के आए हैं। ஆண்டவருடைய அந்த குணத்தை வர்ணிக்கும் வண்ணமான ஒரு உவமையை நாம் புதிய ஏற்பாட்டில் அறிந்திருக்கிறோம். परमेश्वर का गुण को वर्णन करने लायक एक दृष्टांत को नए नियम में हम देख सकते हैं। நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிற அந்த மூத்த குமாரன், இளைய குமாரன், அந்த ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதனுடைய 2 குமாரர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். हम जानते हैं उड़ा पुत्र के बारे में, या छोटा पुत्र या बड़ा पुत्र, जो धनवान के लिए 2 पुत्र होते हैं उनके बारे में हम अच्छा से जानते हैं। எத்தனையோ இடங்கள்ல நம்ம கேள்விப்படுறோம், कई जगहों में हम देखते हैं, सुनते हैं, காதல் திருமணத்தினால, जो प्रेम के शादी को देखते हैं, सुनते हैं, இன்னும் பல காரணங்களினால कई कारण के वजह से பெற்ற பிள்ளைகளை தங்களோடு அடையாளப்படுத்த முடியாத பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். अपने ही खुद के बच्चों को अपने साथ पहचान नहीं करा पाते, उस प्रकार के माँ बाप आज पाए जाते हैं। உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, कई माँ बाप कहते हैं बच्चों के साथ तुम्हारा मेरा कोई मतलब नहीं, कोई रिश्ता नहीं, நீ இவ்வளவு அருவருப்பான காரியத்தை நீ செய்திருக்கிறாய். तुम इतने घिनौने काम को तूने किया है। சில இடங்களில் பெற்றோர்களே தங்களுடைய சொந்த பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். कई जगहों में इस बातों को देख सकते हैं, अपने ही माँ बाप अपने बच्चों को हत्या कर देते हैं, அல்லது வேறு ஆட்களை வைத்து கொலை செய்கிறார்கள். या अन्य लोगों के द्वारा उसको घात कर देते हैं। ஏராளமான சம்பவங்களை பார்க்கிறோம். इस प्रकार का कई बातों को हम सुनते हैं। ஆனா இந்த தகப்பனார் மூத்த குமாரனோடு கூட மாத்திரம் தன்னை அடையாளப்படுத்தல, ஓடி போன அந்த இளைய குமாரனோடும் தன்னை அடையாளப்படுத்துகிறார். ये पिता उस प्रकार के पिता है, न केवल अपने बड़े बेटा के साथ अपने पहचान को दिखाता है, जो सारी बातों को उड़ा करके भाग गया, उसके साथ भी अपने पहचान को लोगों के सामने लेके आता है। ஆனால் அந்த இளைய மகனுக்குள்ளே பலவிதமான குழப்பங்களும் பயங்களும் இருந்தது உண்மைதான். जरूर जो है उस छोटे पुत्र के अंदर कई प्रकार के दुविधाएं या कई प्रकार के संकोच उसके अंदर पाया जाता था। அவன் நினைக்கிறான், வேலைக்காரருடைய லிஸ்ட்லயாவது நான் ரெக்வெஸ்ட் பண்ணி உள்ள போறதுக்கு வகை பார்ப்பேன். वो सोचने लगा कम से कम वहां के नौकर के जगह को मांग करके मैं उस जगह में उसके अंदर जाने के लिए मैं कोशिश करूंगा। ஆனால் அன்பிலே நிறைந்த அந்த தகப்பனார், लेकिन प्रेम से परिपूर्ण उस पिताजी, அவன் மேல அழுக்கு இருந்தது உண்மைதான், उसके साथ जो है पूरा जो है महिला से भरा हुआ था, அவன் மேல நாற்றம் இருந்தது உண்மைதான், वो दुर्गंध से भरा हुआ था, அவன் எல்லாவற்றையும் அழித்து போட்டிருந்தது உண்மைதான், उसने सारी संपत्ति को सर्वनाश किया, सत्यानाश किया था, உலகத்திலே போய் உலகத்தோடு உலகமாய் கலந்து விட்டான் என்பது உண்மைதான். संसार के साथ गुल मिल गया, इस बातें सच है। ஆனால் கட்டி அணைத்து அவனை மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த தகப்பன் ஆயத்தமாகவே இருந்தார். लेकिन उस पिता उस बेटा को भी गले में गले लगा करके
लगाने के लिए वो तैयार था। அவருடைய அன்புல ஒரு குறைவும் இல்லை. उनका प्रेम में कोई कमी नहीं था। இந்த வருடத்தின் இறுதியிலே வந்திருக்கிறோம். इस साल के अंतिम दिनों में हम आ पहुंचे हैं। ஒரு பிரசங்கியார் இப்படி கேட்டாரு. एक प्रचारक इस प्रकार पूछा, அப்படியே ஆன்லைன்ல சில மெசேஜை கேட்கும் பொழுது நான் அதை கேட்டேன். ऑनलाइन में किसी प्रचार को मैं सुन रहा था, उसी प्रकार एक प्रचार को मैंने सुना। அவர் காங்கிரிகேஷனை பார்த்து கேட்கிறாரு, 2020 மறுபடியும் யாருக்கெல்லாம் வேணும்? वहां जो है उस सारे कलीसिया के लोगों से देख करके उस पादरी साहब ने पूछा, 2020 और एक बार कितने लोग आने के लिए चाहता है? எல்லாம் சொன்னாங்க வேண்டாம், நோ. सब लोग कहने लगे नहीं चाहिए, 2020 नहीं चाहिए। அவ்வளவு பயங்கரமான ஒரு ஆண்டின் கடைசி பகுதி வரைக்கும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். इतना भयानक 2020 जो साल बीता, उन तमाम बातों के बीच में परमेश्वर आपको और हमें सुरक्षित यहाँ तक पहुंचाया है। நம்ம நாமே கொஞ்சம் பார்க்கலாமா? क्या हम खुद को थोड़ा सा जांच के देखेंगे? என்னுடைய பரிசுத்தத்தின் அடிப்படையில் ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரோ? क्या मेरे पवित्रता के बातों के चलते परमेश्वर यहाँ तक संभाल के लेके आया है? என்னுடைய இன்னும் நேர்மையான காரியத்தினாலே அல்லது வேற ஏதாவது பெரிய ஒரு காரியத்தினாலே ஆண்டவர் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரா? या मेरे ईमानदारी के चलते परमेश्वर या अन्य कुछ बातों के चलते यहाँ तक परमेश्वर ने लेके आया? அவர் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறதுனால நம்மை கொண்டு வந்தார். वो परमेश्वर याकूब का भी परमेश्वर होने के चलते हमें यहाँ तक लेके आया है। ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். इस सुबह के वक्त परमेश्वर आपसे और हमसे बातचीत करने के लिए चाहता அந்த है। இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். हम अपनी हृदय के गहराई से उनको धन्यवाद देने के लिए परमेश्वर चाहता है। நம்முடைய சூழ்நிலைகளின் மையத்திலே ஆண்டவருடைய அன்பை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். हमारे परिस्थितियों के बीच में परमेश्वर का गुण को हम देखना है, समझना करके वो चाहता है। நம்முடைய உள்ளம், நம்முடைய உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான்? हमारे भीतरी मनुष्य किस प्रकार है? உள்ள எவ்வளவு நாற்றமா இருக்குது? भीतरी बातों में कितने दुर्गंध की बातें हैं? ஆண்டவருக்கு பிரியமில்லாத எவ்வளவு காரியங்கள் இருக்குது? जो परमेश्वर की नापसंद की बातें कितनी आपके अंदर हमारे अंदर पाया जाता है। ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய தேவன் என்று நம்மோடு அவரை அடையாளப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். फिर भी परमेश्वर आपके साथ मेरे साथ पहचान कराने के लिए चाहता है। அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். उस परमेश्वर को ही आप और हम आराधना करने के लिए आए हैं। நீங்க ஆண்டவர் என்னமோ பெரிய ரொம்ப இதா இருக்கிறாரு, ஓகே எனக்கெல்லாம் இது ஆகாதுன்னு உங்களை நீங்க தள்ளி கொண்டு போகணும்னு அவசியமே இல்லை. आप इस विचार के साथ रहने की जरूरत नहीं। परमेश्वर तो ऊंचा परमेश्वर महान है, हम उस परमेश्वर के साथ संगति नहीं रह सकते हैं, हमें दूर रहना, दूर चले जाना, वो उस विचार रखने की जरूरत नहीं है। உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. आपसे प्रेम रखने वाला एक परमेश्वर உங்க है। மேல கை போட்டு உங்களை அணைக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. आपके गले में गले लगा करके अपने पास खींचने वाला एक परमेश्वर है। வேதத்துல இன்னும் ஒரு அருமையான ஒரு பகுதியை நமக்கு தெரியும். परमेश्वर के वचन में एक सुंदर एक वचन इस प्रकार है। 2 சாமுவேல் அதனுடைய 9வது அதிகாரம், दूसरा शामुएल के पुस्तक उसका 9वां अध्याय, அதனுடைய 8வது வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். उसका 8वें पद में इस बातों को देख सकते हैं। 2 சாமுவேல் அதனுடைய 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கே அது 8வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा शमूएल 9वां अध्याय 8वें पद, उसने दंडवत करके कहा, तेरे दास क्या है? क्या तू मुझे ऐसे मारे कुत्तों की ओर दृष्टि करें? மெபிபோசேத் தாவீதை பார்த்து சொல்றான், செத்த நாயை போல இருக்கிற என்ன நீர் நோக்கி பார்க்கிறது என்ன? वो कहता है, मरे हुए कुत्ते के जैसे रहने वाले आप मेरे ऊपर दृष्टि करने के लिए मैं कौन सा आदमी हूं? நான் நோக்கி மட்டும் பார்க்கல, இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்துல பார்க்கிறோம், அவன் தன்னோடு போஜனம் பண்ணுகிற அந்த டேபிள்ல அவனையும் உட்கார வைக்கிறான். वो अपने साथ भोजन करने के लिए अपने ही टेबल पर वो बैठा करके खाना खिलाते हम देख सकते हैं। இந்த அதிகாரத்துல ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா इस अध्याय को अगर आप देखेंगे, அதுக்கு தாவீதினிடத்துல 2 காரியம் உண்டு. उसके चलते इसका कारण 2 है। 2 காலும் உடமான ஒரு செத்த நாயை போல இருக்கிற அந்த மனிதனுக்கு மேல ஒரு தயவு உண்டானதுக்கு 2 காரணம் உண்டு. उससे दोनों पैर को खोया हुआ उस व्यक्ति के ऊपर, जो मरा हुआ कुत्ता के जैसा रहने वाला उस व्यक्ति के ऊपर दया करने का दाऊद के अंदर 2 कारण था। ஒன்னு,
யோனாத்தான் என்கிற அந்த மனிதனின் நிமித்தமாக. ये एक योनातान के जो योनातान है उस व्यक्ति के चलते। 1வது வசனத்துல பார்க்கிறோம். पहला पद को हम देखते हैं, दाऊद ने पूछा, क्या शाऊल के घराने में से कोई अब तक बचा है जिसको मैं योनातान के कारण प्रीति दिखाऊं? 2வது दूसरी बात, 3வது வசனத்துல இருக்கு தேவ நிமித்தம். दूसरी बात देखते हैं कि परमेश्वर के चलते। இன்னைக்கு ஆண்டவர் இன்னும் நம்ம மேல கிருபையும் இரக்கமும் வைத்து நம்மை அணைத்துக் கொள்ளுகிறான்னா நம்ம மேல வச்ச தயவுனால. आज भी परमेश्वर आपको और हमें गले लगाते हैं या उनके हाथ में उनके पास रखते हैं तो परमेश्वर का अनुग्रह। யாரோ உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. कोई तो आपके लिए प्रार्थना कर रहे हैं। ஒரு நாளும் நினைக்காதீங்க ஆமா நான் அப்படியே இருக்கிறேன் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படியே போகும் இல்ல. आप इस विचार को मन में मत रखिएगा, जैसे है वैसे ही मैं जी रहा हूं, इसके चलते मेरी खूबियों के चलते अच्छा रहता हूं। யாரோ சிலருடைய நிமித்தமாக உங்கள் மேல தயவு வைக்கப்பட்டிருக்குது. किसी व्यक्ति के चलते आपके ऊपर परमेश्वर का अनुग्रह बरकरार है। 2வது இயேசுவின் நிமித்தம். दूसरा उस यीशु मसीह के चलते। ஆண்டவர் இன்னைக்கும் நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். आज भी उस महान यीशु आपके लिए मेरे लिए विनती करता है। இப்படிப்பட்ட தயவினாலே இன்றைக்கு யாக்கோபின் தேவனை நம்முடைய தேவனாய் நாம் பெற்றிருக்கிறோம். इस प्रकार का दया को प्राप्त करने के चलते हम याकूब का परमेश्वर करके याकूब का परमेश्वर को आप और हम पाए हैं। இந்த வருடத்தின் கடைசியில வந்திருக்கிற நாம் அந்த அன்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாம். आज जो इस साल के अंतिम दिनों में आए हुए आप और हम उस प्रेम के लिए अपने को सौंपेंगे। அந்த தயவு நம்மேல் இருந்து எடுக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் தேவனிடத்திலே சரணடைந்து விடுவோம். उस परमेश्वर का दया आपके ऊपर मेरे ऊपर से उठा लिए जाने के पहले उनके पास हम शरण लेंगे। இரண்டாவதாக 46வது சங்கீதத்திலே இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். और दूसरी बात फिर उसी भजन संहिता 46वें अध्याय से कुछ बातों को देखें। முதலாவது அந்த ஆண்டவர் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறவரை நாம் ஆராதிக்கிறோம். पहले हम उस परमेश्वर जो याकूब का परमेश्वर है उनको हम आराधना करते हैं। இரண்டாவதாக முதலாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபத்து காலத்திலே நமக்கு துணை செய்கிற ஆண்டவர். पहले वचन में हम देखते हैं कि परमेश्वर हमारा शरण स्थान और बल है, संकट में अति सहज से मिलने वाला सहायक है। ஆபத்து காலத்திலே நமக்கு துணை செய்கிற ஒரு ஆண்டவர். जो संकट के समय में सहायता करने वाला परमेश्वर है। ஆதியாகமம் 32வது அதிகாரத்தை பார்த்தோம்னா उत्पत्ति की पुस्तक 32वें अध्याय को हम देखेंगे। அங்கே யாக்கோபுக்கு எவ்வளவு நெருக்கமும் பயமும் காரியங்களும் உண்டானது என்பதை நாம் அறிய முடியும். याकूब के जीवन में कितना तकलीफ कितना समस्या उसके जीवन में हुआ उन बातों को देख सकते हैं। அந்த அதிகாரத்தை பொறுமையா நம்ம வாசித்து பார்த்தா தெரியும். अगर उस अध्याय को धीरे से आप पढ़ करके देखिएगा आप जान सकते हैं। வரக்கூடிய காரியங்களை நினைச்சு அவன் கிடுகிடுன்னு நடுங்கி போயிருக்கிறான். आने वाला बातों को सोच करके वो धड़धड़ा रहा है। என்ன நடக்குமோ எப்படி ஆகுமோ என்னெல்லாம் போகுமோ என்கிற ஒரு பெரிய பயம் அவனை சூழ்ந்து கொண்டிருக்குது. क्या होगा क्या क्या नुकसान होगा उस बातों के चलते याकूब डरा हुआ था। அப்படிப்பட்ட கலக்கத்தின் மத்தியிலே தேவன் அவனை சந்தித்து அவனுக்கு துணை செய்தார். उस प्रकार का घबराहट के बीच में परमेश्वर उससे मुलाकात करके उसको सहायता करता है। இந்த காலவேளையில நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆபத்திலே கை கட்டி நிற்கிறவர்கள நமக்கு துணை நிற்கிற ஆண்டவர். आप और हम जिस परमेश्वर का आराधना करते हैं वो परमेश्वर हमारे संकट के समय में दूर रहने वाला परमेश्वर नहीं है। அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு துணை செய்து நம்மோடு கூட நடக்கிற ஆண்டவர். वो परमेश्वर हमारे संग रह करके हमारे साथ हो करके हमें चलाने वाला है। இன்றைக்கு எப்படிப்பட்ட பயங்களும் ஒரு திகிலும் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் வந்திருக்கிறோம். आज कितने भय से डर से आए हुए उस प्रकार के परिस्थिति के बीच में हम आप आए हैं। நான் யாக்கோபின் தேவன் அப்படின்னு மாத்திரம் சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. न केवल परमेश्वर ये कहता है मैं याकूब का परमेश्वर हूँ। யாக்கோபுக்கு துணை செய்தது போல நமக்கும் துணை செய்கிற ஆண்டவர். याकूब को जिस प्रकार साथ रहा उसी प्रकार मैं तेरे संग भी रहूंगा करके वो वायदा करता இந்த है। பிரயாணத்தை நான் எப்படி முடிக்க போறேனோன்னு ஒரு பெரிய பயம் யாக்கோபுக்குள்ள காணப்பட்டுச்சு. याकूब के अंदर अपने सफर को या यात्रा को किस प्रकार खत्म करूंगा उस प्रकार का डर हमेशा उसके दिल में पाया जाता था। இவ்வளவு தூரம் என்னைய கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். इतनी दूर परमेश्वर ने मुझे लेके आया। இவ்வளவு பெரிய பரிவாரங்களை எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. इतना बड़ा झुंड को
को परमेश्वर ने मेरे लिए दिया है, ஆனா நான் இனியும் தொடர்ந்து எப்படி நான் போக போகிறேன்? आगे मैं किस प्रकार आगे बढ़ूंगा, எனக்கு என்னென்னலாம் ஆபத்து உண்டாகுமோ? किस प्रकार के समस्याएं मेरे लिए हो जाएगा। எதிர்காலத்தின் காரியங்கள் ஒருவேளை உங்களை கலங்க பண்ணலாம். हो सकता है भविष्य के बातें आपको घबराहट में लेके गया होगा। வரக்கூடிய நாட்களின் ஆபத்துக்கள் உங்களை கலங்க பண்ணலாம். हो सकता आने वाला दिन में आने वाले विपत्ति आपको धरतराने के उस जगह पर या भयभीत होने का उस जगह पर ले आ सकता है। ஆண்டவர் இந்த கால வேளையில சொல்ல விரும்புகிறாரு, इस वक्त परमेश्वर आपसे कहने के लिए चाहता है, நான் துணை நிக்கிறேன் உனக்கு. मैं तेरे संग रहूंगा। இன்னைக்கு நம்முடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் இதை சொல்ல விரும்புகிறார். परमेश्वर आपके हाथ को पकड़ कर यूं करने के लिए चाहता है। யாக்கோபுக்கு துணை செய்தவனுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணின ஆண்டவர், நான் உனக்கு துணை செய்வேன். जिस याकूब का यात्रा को सफल बनाया, संग रहा, उस प्रकार मैं तेरे संग रह करके तुझे सफलता की ओर अगुवाई करूंगा। இந்த வாலிபத்தின் வயதை நான் எப்படி தாண்ட போகிறேன், இந்த பிரயாணத்தை எப்படி இருக்குமோ என்கிற கலக்கத்தோடு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். हो सकता है जवान आप ये सोचते होंगे, मैं अपनी इस जवान उम्र को किस प्रकार सुरक्षित रह करके मैं आगे बढ़ूंगा। நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், விரும்புகிறேன், ஆனால் என்னாலே தொடர்ந்து செல்ல முடியுமா என்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். आप कई लोग जो ये सोचते होंगे, इतना समस्याओं के बीच में इतना मेहनत करता हूँ, सुरक्षित रहने के लिए चाहता हूँ, फिर भी क्या मैं इसी प्रकार जीवन की ओर आगे बढ़ सकता हूँ कि இந்த नहीं? வருடத்தின் ஆரம்பத்தில் இந்த வாலிப வயதில் ஏராளமான தீர்மானங்களை நான் எடுத்திருந்தேன். मेरी जिंदगी में जो जवान उम्र में कई प्रकार के निर्णय को मैंने लिया था। 2020ல நிறைய தீர்மானங்களை எடுத்தேன். 2020 में कई निर्णय को मैंने लिया था, நிறைய உடைஞ்சு போச்சு. कई बातें टूट पड़ा। 2021ல நான் இன்னும் புதிய தீர்மானங்களை எடுக்க முடியுமா? 2021वें साल में क्या मैं नए निर्णय को ले सकता हूं? ஆண்டவர் சொல்றாரு, தம்பி தங்கச்சி உன்னுடைய கையை பிடிச்சு சொல்றாரு, நான் உனக்கு துணை செய்வேன். परमेश्वर आपके हाथ को पकड़ कर कहता है, मेरे बेटा बेटी मैं तेरे संग रहूंगा। ஊழியத்தின் பாதையில தொடர்ந்து என்னாலே போக முடியுமா என்கிற ஒரு விதமான நடுக்கத்தின் மத்தியில ஒருவேளை இருக்கலாம். सेवकाई में मैं आगे बढ़ सकता हूं करके क्या कर सकता हूं, आगे बढ़ सकता हूं, इस विचार के साथ रहने वालों के साथ भी परमेश्वर कहता है சூழ்நிலைகள் சரியில்லை, परिस्थितियां सही नहीं है, என்னால தொடர்ந்து என்னுடைய ஊழியத்தை முடிக்க முடியுமா? क्या इस वक्त में भी इस परिस्थिति में भी क्या मैं अपनी सेवकाई को पूरा कर सकता हूं? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை செய்வேன். परमेश्वर कहता है मैं तेरे संग रहूंगा। குடும்பத்தின் காரியங்கள், பொருளாதாரத்தின் காரியங்கள், நிறைய காரியங்கள்ல ஆஃப்டர் இந்த ரிட்டையர்மெண்ட், என்னுடைய ஊழியத்தின் காலங்களுக்கு பிற்பாடு, இப்படிப்பட்ட அநேக கேள்விகளோடு நீங்கள் ஒருவேளை இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். परिवार की बातें, पैसा की बातें, या जो हमारे जो यहाँ से विदा होने के बाद, रिटायरमेंट के बाद हमारी जिंदगी क्या होगा, इस प्रकार के भविष्य के बातों को लेकर के आप चिंतित बैठते होंगे। நான் வந்து பெற்றுக்கொண்டதை காட்டிலும் இழப்பது அதிகமாகி விடுமோ? मैं यहाँ पर आने के बाद जितना मैंने पाया, क्या मैं यहाँ से चले जाऊं, क्या नुकसान ज्यादा रहेगा? யாக்கோபு அப்படிதான் ட்ரை பண்றாரு. उसी प्रकार ही याकूब कोशिश कर रहा है। இதை அனுப்பி அதை அனுப்பி அப்படியாவது போயிடலாமான்னு. याकूब सोचता है इसको भेज दूं, उसको भेज दूं, कर कई चीजों को वो उसने खोया। யாக்கோபுக்கு ஆண்டவர் துணை செய்தார். लेकिन याकूब को परमेश्वर ने मदद किया। இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற நம்மோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். इस साल के अंतिम दिनों में आए हुए आपके साथ, मेरे साथ परमेश्वर बात करने के लिए चाहता है। உன்னுடைய பலவீனங்கள் எனக்கு தெரியும், आपका बलहीनता को मैं जानता हूँ, உன்னுடைய பயங்கள் எனக்கு தெரியும். आपके डर को मैं जानता हूँ। நான் உனக்கு துணை நிற்பேன், मैं तेरे संग रहूंगा, நான் உன்னோடு கூட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा। மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் தேவனை ஆராதிக்கலாம். तीसरी एक बात को भी हम देख करके அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நாம் அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி வேதம் சொல்லுகிறது. उस प्रकार का परमेश्वर के उपस्थिति में बैठ करके वही परमेश्वर करके हमें जानना करके लिखा है। 10வது வசனத்துல பார்க்கிறோம், उसका 10वीं अध्याय को 10वीं वचन को हम देखते हैं, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். चुप हो जा और जान लो कि मैं ही परमेश्वर हूँ। யாக்கோபின் தேவனாய் இருக்கிற ஆண்டவரை பார்த்தோம், याकूब के परमेश्वर के रूप में हम लोगों ने देखा, யாக்கோபுக்கு துணை செய்த ஆண்டவரை பார்த்தோம், याकूब के संग रहने वाला परमेश्वर को हमने देखा। யாக்கோபு தேவனை தேவனாய் அறிந்து கொண்டான். याकूब परमेश्वर को परमेश्वर करके पहचान लिया। ஆதியாகமம் 32வது அதிகாரத்தின் கடைசி பகுதியில் அதை பார்க்கலாம்.
उत्पत्ति की पुस्तक 32वें अध्याय उसका आखिरी पद में इस बातों को देख सकते हैं। தேவனோடு கூட போராடுகிறான். परमेश्वर के साथ वो संघर्ष करता है। கடைசில ஒரு முடிவுக்கு வந்தான். वो आखिरी में एक निष्कर्ष में आया, நான் தேவனை முகமுகமா பார்த்தேன். मैं तो परमेश्वर को आमने सामने देख चुका हूँ, நான் தேவனை அறிந்து கொண்டேன். मैं परमेश्वर को जान लिया हूँ। ஒரு பெரிய ஒரு அறிவுக்குள்ளாக இந்த யாக்கோபு வருகிறார். वो एक सही पहचान में वो चले आता है। இந்த வெளிச்சம், இந்த ஞானம், இந்த உன்னதமான ஒரு இந்த நிலை யாக்கோபுக்குள் வருவதற்கு ஒரு காரியம் காரணமாய் அமைந்தது. इस प्रकार का प्रकाशन या इस प्रकार का जानकारी याकूब के अंदर आने का एक कारण था। அவன் நான் எத்தன் தான் என்பதை ஒத்துக்கொண்டான். वो अपने को खुद को ये मान लिया था, मैं धोखा देने वाला हूँ, நான் யாக்கோபு தான். मैं खुद याकूब हूँ। அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிவிட்டது. उस समय में उसके जिंदगी में एक महान परिवर्तन आया। ஆண்டவர் ஒரு புதிய பெயரை கொடுக்கிறாரு. याकूब के लिए परमेश्वर एक नया नाम को देता है। தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவத்தை பெறுகிறான். परमेश्वर को आमने सामने देखने का उस बातों को दिखा देता है। அந்த அதிகாரம் முழுவதிலும் பயந்து நடுங்கி இருந்த அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் தேவனை முகமுகமாய் நான் தரிசித்தேன். उस अध्याय भर में भय के साथ डर के साथ रहने वाला याकूब कहता, मैं परमेश्वर को आमने सामने देख लिया हूँ। அந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னைக்கு நாம் இருக்கிற அதே நிலைமையோடு ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். उस परमेश्वर का अगर उस प्रकार जानना है, जिस दशा में आप पाए जाते हैं, उसी दशा में रह करके उस परमेश्वर को पहचानने की जरूरत இந்த है। வருடத்தின் கடைசி பகுதியில முழுவதும் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நிலைமையில புதிய ஆண்டுக்குள் போக விரும்புறீங்களா? क्या आप चाहते हैं एक रूपांतरित हुआ एक जिंदगी के साथ नया साल में प्रवेश करने के लिए चाहते हैं? நீங்க ஆண்டவரிடத்துல நான் யாக்கோபு தான் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. आपको ये कहने का या ये मानने की जरूरत है, मैं याकूब हूँ। ஆண்டவரே நான் அப்படிதான் ஆண்டவரே, प्रभु मैं वैसे ही हूँ। என்னுடைய நிலைமை அப்படிதான் ஆண்டவரே, हे प्रभु मेरे परिस्थिति या मेरा बातें वही है, என்னுடைய செய்கையெல்லாம் அப்படிதான் இருக்கு ஆண்டவரே, मेरे सारे कार्य इसी प्रकार है प्रभु, என்னுடைய நினைவுகள்லாம் அப்படிதான் இருக்கு ஆண்டவரே, मेरे सोच विचार भी ऐसे ही है, உம்முடைய வேதத்தோடு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்றேன் ஆண்டவரே, मेरे वचन के साथ कोई मेल नहीं खाता, उस प्रकार का जिंदगी को मैं जी रहा हूँ। நான் யாக்கோபு தான் ஆண்டவரே. मैं याकूब ही हूँ प्रभु। எப்பொழுது நாம் நம்மை முழுவதும் அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுது நாம் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்வோம். जब हम खुद को परमेश्वर के सामने पूरा पूरा समर्पित करते हैं, उस समय में जिस प्रकार परमेश्वर को जानना है उस प्रकार हम जानने के लिए शुरू करते हैं। நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாற்றப்படும். हमारा पूरा जिंदगी में परिवर्तन आएगा। நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இந்த வருடத்தின் இறுதியில ஒருவேளை வந்திருக்கலாம். आशा रहित उस जिंदगी के साथ इस अंतिम समयों में, इस साल के अंतिम समय में आए होंगे। புதிய நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொருவரும் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க முடியும். एक नया आशा के साथ नया साल में आप प्रवेश कर सकते हैं। ஒரே ஒரு காரியம் தான், एक ही बात है, நான் நிர்வாணியா தான் இருக்கேன் ஆண்டவரே. ये प्रभु मैं नंगा ही हूँ। ஆதாம் அதை தான் சொன்னார், आदम वही कहा था, நான் நிர்வாணியா தான் இருக்கேன் ஆண்டவரே. मैं नंगा हूँ प्रभु। எப்பொழுது நாம் அதை ஒத்துக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தர முடியும். जब हम खुद को पूरी रीति से सौंपते हैं, समर्पण करते हैं, परमेश्वर परिवर्तन को हमारे जिंदगी में लाता है। அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். उस प्रकार का परमेश्वर कहाँ पर हम आराधना நம்முடைய करने जा रहे हैं। இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். हृदय के गहराई से हम परमेश्वर का आराधना करने जा रहे हैं।